இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா போர்படுமா அப்படின்றீங்க. சில பேர் என்ன பண்ணுறோம், சாதம் போடுவோன்றோம். அப்படி தெலுங்கில் போனீங்கன்னா கூடுவைமா அன்னம் பெட்டுமா அப்படின்வோம். ஆனால் பொருள் ஒரு பொருள் தான், சொன்ன விதங்கள் தான் வேறு இல்லையா? ஹிந்தியில் போனால் ஜலம்னுவோம், தமிழ்நாட்டில் வந்தால் தண்ணின்னுவோம். ஆனால் பொருள் ஒன்று தான், மொழி வேறு. அதனால் ஒரு மாற்றமும் வராது. ஒரே பொருள் நினைவு எதுவோ அதுதான் செயல். நீ எதையானா சொல்லின்னு போ. ஒருத்தன் கல்லை நட்டுட்டு கடவுளே கடவுளே கடவுளேன்னா கடவுள் வந்துடும். ஏன்னா அவன் அங்கே கல்லுன்னு அதை நினைக்கல, கடவுள்னு நினைச்சிட்டான். இவன் நினைவு தான் கடவுளை காட்டுமே தவிர கல்லு கடவுளை காட்டாது. அதனால தான் கோவில்கள் கட்டி வச்சது. காரணம் என்னன்னா, அங்கே கோவில் சிலையா பேச போகுது, பேசாது. இவன் மனம் தான் பேச போகுது. அப்போ அதை கடவுளே கடவுளே கடவுளேன்னு வழிபடும் போது இவனுக்கு கடவுளுடைய காட்சி தரும், கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். எல்லாருமே யோகத்திலையும் ஞானத்திலையும் போய் அடைய முடியாது அப்படின்றதுக்காக கோவில்கள் கட்டிக்கிட்டோம். யோகம் பண்ணுறது ஆ மா ஊ, இந்த மூணு தான் யோகம் பண்ணுது. உடல் யோகம் பண்ணல, அந்த உள்ள இருக்கிற முப்பொருள் தானே யோகமாக பண்ணுது. காற்று சுத்துது, காத்தால நெருப்பு சுத்துது, நெருப்பால சத்தம் கேட்குது. அப்போ அந்த யோகம் பண்றதும் கடவுளை கும்பிட்றதும் ஞானத்தை தேடுறதுமே இந்த உடல் கிடையாது. உடல் ஒரு அடையாள பொருள் தான். ஆனா உள்ளகிற இந்த முப்பொருள் தான் எல்லா செயலுக்கும் அடிப்படையானது. ஆனா இது எல்லாத்துக்கும் தலைமையா இருக்கிறது நாடம். நான் அதனால தான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கிறிஸ்தவங்க இயேசுநாதர் கடவுள் வானத்தையும் பூமியும் படித்தவர்னு சொல்கிறாங்க, அவங்க அல்லாஹ் படித்தவங்கன்னு சொல்கிறாங்க முஸ்லீமில். இவங்க விஷ்ணுவும் சிவமும் படித்த பிரம்மாவும் படித்தாங்கன்றாங்க. இப்போ இவங்களெல்லாம் படித்தது யாருன்னு கேட்டுருந்தேன். இல்லை, ஏதாவது ஒரு மூளை பொருள் இருக்கணுமே. நான் பிறந்தேன்னா எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் நான் பிறக்க முடியாது இல்லை. அப்போ இந்த தெய்வங்கள் பிறந்தது, இந்த தெய்வங்களை படித்தது யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இன்னும் விடை கிடைக்கல. இந்த கடவுள் என்ற பொருளம்மா ரொம்ப தூரம் ஆராயணும். இப்போ உங்க கணவர் இருக்கிறாரு, அவர் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவரை பெற்றவர் தெரியாது. ஆனா நீ பழக்க வழக்க மூலியமா கணவர்கிட்ட உறவாடி உங்க அப்பா யாருங்க உங்க அம்மா யாருங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம கணவர் இருக்கிறாரு, கணவரோடு இருந்துடலான்னு இருந்துடக்கூடாது. ஞானம் என்றது இந்த கடவுளெல்லாம் கடந்தது. அதனால உறவாடி அதை தெரிஞ்சுக்கணும். ஆனா இவங்க இந்த சிலைங்களாண்டி நின்றுக்கிறாங்க. அதனால உண்மை உணரவே முடியல, தெரிஞ்சுக்கவே முடியல. வரலாறுன்றது மனுஷன் படிச்சதுமா, மனுஷனையே நான் தேடுன்றேன். வரலாறு கிட்டவே நான் போறதில்லை. வரலாறு இன்னைக்கு ஒரு வரலாறு நீ அறிவு கட்டினது எழுதி வச்சிருவேன். நாளைக்கு இன்னொரு 100 வருஷம் பொறுத்து வரவன்லாம் இன்னொரு வரலாறு எழுதி வச்சிருவான். எழுதப்பட்டது அத்தனையும் வரலாறு தான். அதுல பொய்யும் மெய்யும் கலந்தத்தான் வரலாறு. எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய் கிடையாது. அதனால நான் வரலாறெல்லாம் நம்புறதில்லை. என்ன நம்புறேன் நான், ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்புங்கன்றேன். ஏன்னா கற்பனைகள் எல்லா வரலாற்றிலையும் புகுத்தப்பட்டிருக்குது இல்லையா? நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னா, அவர் வந்தாரு இவர் போனாருன்னா ஒருத்தன் கூட படிக்க மாட்டான். அதை மிகைப்படுத்தும் போது தான் அதை படிப்பான். அதுக்கு ஒரு அழகு மெரு கொடுக்கும் போது தான் படிப்பான். அப்போ அந்த மெரு கொடுக்கட்டும் மிகைப்படுத்துறதும் பொய் இல்லையா? அது எல்லா வரலாற்றிலையும் இருக்குது, எல்லா காவியத்திலையும் இருக்குது, எல்லா மத போதனையிலையும் இருக்குது. அதனால நான் மத போதனைக்கிட்டே போறதில்லைம்மா, மனுஷனுக்கு போதனை பண்றேன். மனுஷா நீ உணர்வு உன்ன, இந்த மதத்தையோ வரலாறையோ படிச்சு ஒன்றும் சாதிக்க போறதில்லை. வரலாறு படிக்கணும். உங்களை மாதிரி படிச்சவங்க படிச்சா எழுதுறதுக்கு உதவும். வரலாறு படிக்கணும். அரசியல்வாதிங்க படிச்சாங்கன்னா பேசுறதுக்கு உதவும். நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? இதாம்மா பிரச்சனை. நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைம்மா, இது நான் மட்டுமா இருக்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஏன்னு சொல்றேன்னா, வரலாறு ஒன்று படிச்சீங்கன்னா ஒரு விதத்தை காட்டுது, இன்னொன்று படிச்சீங்கன்னா இன்னொரு விதத்தை காட்டுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில அவன் மனம் குழம்புது. அந்த குழப்பமே வரக்கூடாதுன்னா நீ உன்னையே தேடு. வரலாறு எழுதுந்த நீ தான், மனிதன் தான் எழுதணும். பிறப்பு அப்படின்னா யோனி வழியா தான் உலகத்துல பிறப்பு வரும். மூக்குல, வாயில, நெத்தில, கண்ணுல, வயிற்றுல எல்லாம் வராது. அந்த வர்ணாசிரம தர்மத்துல அது எழுதிக்குது, நிறங்கள் இந்த ஜாதி. இது ஆதியில எழுதிட்டான். மக்களே இல்லாத காலம் அது. இப்ப மக்கள் அவசர உலகத்துல வாழ்ந்துன்னுக்குறான். அதனால தன்னை அறிஞ்சா போதும், வரலாறு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது. வரலாறு அறியறவங்க பெரிய பெரிய படிப்பாளிங்க அறியணும், பேசுறதுக்கு உதவும், எழுத உதவும். ஆனா சாதாரண பாமர மக்கள் படிச்சு என்ன பண்ண போறோம்? அதனால அது தேவையற்றது. உன்னை தேடு, உன்னை ஆராய். நீ எப்படி வந்த இந்த உலகத்துக்கு, எப்படி போற?
உன்னை படித்தது யாரு, நீ யாரை தேடுற, அதை ஆராய், அதான் வரலாறு. சொல்லுமா. உண்மையை அறிவால தேட சொல்றீங்க. அறிவு இல்லாத ஒரு உயிரினமே கிடையாதுமா. உயிரினமே கொசு இருக்குது தெரியுமா, அறிவு இருக்குது. அதுக்கு அது எங்கேயோ பறந்துக்குன்னு இருக்குது. மனுஷனுக்கு அதுக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னா நம்ம உடம்புல வந்து உட்காந்து ரத்தத்தை குடிச்சு போகுது. அறிவு இல்லைன்னா அது என்கிட்ட வருமா? அது சொல்லு. அறிவு இல்லாத உலகத்துல ஒரு உயிரினமே கிடையாது. மரம் செடி கொடி கூட அறிவு இருக்குது. ஆனால் இந்த அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் கொஞ்சம் வேறுபடும். இவனுமா பெரிய பகுத்தறிவுன்னா வானத்திலிருந்து போய் விலை கொடுத்து வாங்கின்னு வந்த மாதிரி பகுத்தறிவு ஒரு பகுத்தறிவும் கிடையாது. படித்தது, பார்த்தது, கேட்டது, பேசினது, இதையெல்லாம் இணைச்சிக்கிறது தான் பகுத்தறிவு. அதுக்கு தான் படிப்பு தேவைப்படுது. மற்ற ஜீவராசிங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கல, அதனால அதுக்கு அறிவு இருக்குது, பகுத்தறிவு இல்லை. ஆனால் மனுஷன் காலேஜுக்கு போகிறான், 4 பேர் கூட சேர்றான், பேப்பர் படிக்கிறான், டிவி பார்க்குறான். ஒரு காட்டில் போய் ஒரு டிவி போட்டு கொடுத்தா சிங்கம் வந்து பார்த்து நிற்குமா? அதனால அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறிவு இருக்குது. பகுத்தறிவுன்றது பார்த்தது, கேட்டது, பேசுனது, படித்தது, இதையெல்லாம் இணைஞ்சது எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு. அந்த இன்னொரு அறிவு தான் பகுத்தறிவு. அறிவு இல்லைன்னா ஒரு உயிரினமும் கிடையாது. அறிவு தான் உயிராகவே இருக்குது. நின்ற வத்துவிலே ஒரு வித்து வந்து, நாம எங்கேருந்து வந்தோம் அவர் சொல்ல வராரு. நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல வராரு. ஓங்காரமாய் நின்ற வத்துவிலே ஒரு வித்து வந்து, ஒரு இயேசுநாதர் சொல்வாரு, ஆதியில் நான் ஒளியா இருந்தேன். யாரு? ஆதியில் நான் ஒளியா இருந்தேன். நான் ஆதியில் எங்கே இருந்தேன்னா நாதத்தில் இருந்தேன் அப்படின்றாரு. ஏன் அவர் மட்டும் தான் இருந்தாரா? அப்போ நான்லாம் எங்கே இருந்தேன், நீ எங்கே இருந்த, அவங்க எங்கே இருந்தாங்க? எல்லா உயிர்களும் எங்கே இருந்ததுன்னா அந்த ஓங்காரம்ன்ற ஒரு பொருள் இருந்து தான் இருந்தது. ஓங்காரம் பிரிஞ்சாதான் உயிர் பிறக்கும். அப்போ எல்லாமே எங்கே போயிருக்குன்னா அந்த ஓங்காரத்தில் இருக்கும். அதை அவரை உணர்ந்து சொன்ன வார்த்தை அது. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணோம், இயேசுநாதர் சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இயேசுநாதர் எங்கே இருந்தாரோ அதே இடத்துல தான் நானும் இருந்தேன் அப்படி சொல்லுவார். ஒவ்வொரு உயிரும் எங்கே இருந்தது? ஓங்காரமாய் நின்ற வத்துவிலே ஒரு வித்து வந்து, நான் வந்தேன். அப்பாவும் அம்மாவும் புணரல் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான விந்து வருது, அதில் கோடிக்கணக்கான அணுக்கள் வருது. அந்த அணுக்களில் ஒரே ஒரு அணுக்கள் தப்பிச்சு வந்தது தான் நான். ஒரு வேளை நான் அங்கே போகல அப்படின்னா வேற யாரோ வந்து பிறந்திருப்பான். புரியுதுங்களா? இவ்வளோ பேர் அடித்து சாய்ச்சிட்டு நான் ஒருத்தன் உள்ளே போந்தவனை டோர் லாக் பண்ணிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் குப்பைக்கு போயிட்டாங்க. அப்போ நான் என் போராட்டம் எங்கே தொடங்குச்சு? அம்மாவோட கருவில் தொடங்கின போராட்டம். நான் பிறப்பேன் அப்படின்னு வரம் வாங்கி வந்தேன். எங்கேருந்து வந்தேன்? ஓங்காரமாய் நின்ற வத்துவிலே ஒரு வித்து வந்து. நான் ஒன்றும் சும்மா பிறக்கல, இவ்வளோ பேரையும் சாய்ச்சிட்டு அப்படி போய் உள்ளே போந்தேன். அதனால் நான் இங்கே வந்து பேசுகிறேன். பாங்காய் முளைத்த பயன் அறிந்தால், நான் எப்படி வந்தேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கிறேன்னா இங்கே இவ்வளோ அலங்கோலமாக நான் இருக்கவே மாட்டேன். இது நீ வந்த விஷயத்த பாங்காய் புரிஞ்சுக்கப்பா அப்படின்றார். நீ ஏதோ சும்மா வந்துட்டேன்னு நினச்சிக்காத. 2 பேருக்கு ஆசைக்கு பிறந்தவன் இல்லை, பிறவியை முக்தி அடையணும், உன் ஜென்மம் சாபல்யம் அடையணும். ஏன்னா ஏற்கனவே 1000 பிறப்பை எடுத்துட்ட. இந்த பிறப்பு ஆதிரி என்கிட்ட வாடான இறைவன் அமிச்சான். அந்த உண்மையை புரிஞ்சுக்கப்பா. அதுன்றார் பாங்காய் முளைத்த பயன் அறிந்தால் என்ன வரும்? 14 உலகமும் ஆகும். இந்த உண்மையை புரிஞ்சா ஈரே உலகமும் உன் வசப்படும்ன்றார். நீங்காமல் நீங்கி நிறையா நிறைந்து நிறை உருவாய். அப்போ நான் என்ன பண்ணேன்? இந்த உலகத்தோடு வாழணும், நீங்கி நீங்காமல் நிறைஞ்சிருக்கணுன்ற. ஆங்காரமானவருக்கு எட்டா கனி வந்து அமர்ந்திருமே. இந்த விஷயம் புரியாமல் நான் இறைவனை பார்த்துருவேன், நான் சிவனடியார் அவனை போனானா அவனுக்கு ஆணவம் இருக்குது. ஆணவம் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்குன்னா இறைவன் எட்டா கனியாக இருப்பான். ஆங்காரமானவருக்கு எட்டா கனி வந்து அமர்ந்திருமே. இறைவன் ஒரு நாளும் வரமாட்டான். அப்போ நான் என்ன நினச்சிக்கணும்? ஒரு நாளும் நான் ஒரு பெரிய பூஜ்யம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த ஒன்றும் தெரியாதுன்னு எப்படியாவது காப்பாற்றிடான்னு டெய்லி அவனை வணங்கணும். எனக்கு ஏதாவது ஒன்று தெரியும்னு நினச்சிட்டாலே ஆணவம் வந்துடுச்சு. அப்படி ஆணவம் வந்த மனுஷனுக்கு இறைவன் எட்டா கனியாக நிற்பான் சொல்ல வர.